ஆறுதலே சொல்லலன்னும் பதிவு பண்றாங்க. ஆறுதல் சொன்னா, அத வந்து நேர்ல வந்து சொல்லல அப்டின்னும் பதிவு பண்றாங்க. ஆக்சுவலி ஒரு இப்போ அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல. கரூர்ல அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல. சரியான இட வாய்ப்புகள் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது, அவங்க வந்து அவங்க எல்லாரையும் எங்க கிடைச்சதோ, அதாவது அவங்களுக்கு மண்டபமோ, இல்ல ஒரு ரிசார்ட்டோ எங்க கிடைத்ததோ, அந்த இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாரையும் அந்த இடத்துக்கு வரவழைத்து, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ, இது வந்து இதையும் வந்து அரசியல் பண்ணா எப்படி? அவங்களுக்கு மண்டபம் கிடைக்கல, சரியான பாதுகாப்பான இடங்கள் கிடைக்கல. அப்படியே விஜய் சார் வந்து கரூருக்கு நேர்ல வந்து ஆறுதல் சொன்னாலும், இவங்க பாதுகாப்பு குடுப்பாங்களா? இப்போ அதாவது அதாவது இப்போ நிர்வாகத்துல இருக்கிற ஆளுங்கட்சி பாதுகாப்பு குடுப்பாங்களா? போலீஸ் எல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு குடுப்பாங்களா? ஏற்கனவே பாதுகாப்பு குடுக்காம தான் கரூருக்கு அவரு ஸ்பீச்சுக்கு வந்து, விஜய் சாருக்கு பாதுகாப்பு குடுக்காம தான் அங்க அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்தது. 41 பொதுமக்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு நடந்தது. ஸோ, இப்போ விஜய் சார நேர்ல வர சொல்றாங்க. கரூருக்கு நேர்ல வந்து ஆறுதல் சொல்ல சொல்றாங்க. கரூருக்கு விஜய் சார நேர்ல வந்து ஆறுதல் சொல்ல சொல்றாங்க. அவர் நேர்ல வந்தா பாதுகாப்பு குடுப்பாங்களா? பாதுகாப்பு குடுக்க இப்ப ஆளுங்கட்சி அதாவது இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் கீழ் தான் காவல்துறை இயங்குது. அவங்க காவல்துறையில உள்ளவங்க விஜய் சாரு கரூருக்கு வந்தா பாதுகாப்பு குடுப்பாங்களா? ஸோ இதுதான் கேள்வி. ஸோ இதெல்லாம் இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. மண்டபம் கிடைக்கல. அவர் நேர்ல வந்தாலும் பாதுகாப்பு குடுக்கறதுக்கு அங்க அரசியல் பிரச்சனைகள் இருக்கு. அ காவல்துறை அவங்க ஏற்கனவே ஃபெயில் ஆயிட்டாங்க. விஜய் சார் வந்தப்போ காவல்துறை வந்து ஏற்கனவே கரூருக்கு விஜய் சார் வந்தப்போ காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு குடுத்திருந்தா, அந்த 41 உயிர்களையும் காப்பாத்தியிருக்கலாம். கூட்ட நெரிசல்ல 41 உயிர்கள் போகுமாங்க? அது சாத்தியமா? எப்படிங்க 41 உயிர்கள் வந்து கூட்ட நெரிசல்ல போகும்? ஸோ சரியான பாதுகாப்பு இல்லாதனால தானே அதில மக்கள் வந்து உயிரிழக்க நேரிட்டது. ஸோ அதனால அவர் விஜய் சார் வந்து நேர்ல வந்தார்னா, அதாவது ஆறுதல் சொல்றதுக்காக பாதிக்கப்பட்ட கரூர் சம்பவத்தில பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கும் நேர்ல வந்து ஆறுதல் சொல்றதுக்கு விஜய் சார் வந்தார்னா, அவர்